சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சகல, இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். இது பொம்பளைங்க சமாச்சாரம், நாம ஒதுங்கிடுவோம். யாராவது கவனிக்கிறதுக்குள்ள போயிடலாம். இதுலயும் 2 ஃபுல் இருக்கு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு சார். இந்த மாதிரி காஸ்ட்லி பிராண்ட் எல்லாம் குடிக்கிறதுக்கு அவனுங்க ஒர்த்தே இல்ல. நான் நினைச்சது நடக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் செய்யறேன். நேரா போங்க, கதிரோட மாமனுங்க அங்க இருப்பானுங்க. 2 பேரையும் கூட்டிட்டு போய் நல்ல மூக்கு முட்டை ஊத்தி விடுங்க. சரிங்க சார். மத்ததெல்லாம் தன்னால நடக்கும். நாங்க பாத்துக்கிறோம். சரி, கிளம்புங்க. கிளம்புங்க. வாடா வாடா போலாம். எடுத்துட்டு போங்க. யோ சகல, என்ன இதுக்கு மேல சத்தியமா என்னால பொறுமையா இருக்க முடியாது. வெளியே போய் சைலண்டா சரக்கு போட்டு வந்துருவோம். வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாகுங்கிறத நினைச்சதான் பயமா இருக்கு. சகல, சரக்கு போட்டதா நாம என்ன மைக் செட் வச்சு அனௌன்ஸ் பண்ண போறோம்? சாதாரணமா போயிட்டு சத்தம் இல்லாம வந்துருவோம். என்ன வா சகல, போலாம். டேய், அங்க இருக்கானுங்க பாரு. அவனுங்க தானே? சரி சரி, போயிட்டு வந்துருமா? வா. என்ன மாம்ஸ், என்ன தனியா நின்று புலம்பிட்டு இருக்கீங்க? ஆமா, நீங்க யாரு? எங்களை ஞாபகம் இல்ல? ஞாபகம் இருந்தா இப்படி யாருன்னு கேப்போமா? நாங்க கதிரோட ஃப்ரெண்ட்ஸ். ஓ, உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. எங்களை என்ன சந்தேகப்படுறீங்களா? நீங்க சரக்கு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணீங்களா? கதிர் ரொம்ப வருத்தப்பட்டான். அதான் ஃபாரின் சரக்கோட வந்திருக்கோம். ஃபாரினா? ஆமா, காரல் இருக்காது, கசப்பு இருக்காது. ஐயா, அப்பனா போதையா இருக்காது, சப்பனா இருக்கும் சகல. கட்டு சகல, ஃபுல் பாட்டிலும் உங்களுக்கு தான். வாங்க போலாம். சரி, போயிடலாம் சகல. பா, நடங்க. வாங்க. அண்ணே, நீங்க பாட்டில பார்த்து முறைக்கிறீங்க,
ஆனா அவன் உங்களை பார்த்து எப்படி சிரிக்கிறான் பாருங்க. Cheers. அக்கா என்னாச்சு? என்னடி நிச்சயம் ஆரம்பிக்க போகுது, இன்னும் மாமாவை காணோம். ஆமா, என் வீட்டுக்காரரையும் காணோம். ஏய் என்னடி சொல்ற? ஏன் பதற? ஏய் ரொம்ப டென்ஷனா இருக்குடி. 2 பேரையும் ஒன்னா காணோம்னா அவங்க கடைக்கு எங்கேயும் போயிட்டாங்களா? சிச்சி, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுக்கா. கல்யாண வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, அவங்க அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாங்கக்கா. நம்பு. ம். ஏய் முகூர்த்த ஓலை வர வாசிக்க போறாங்க, இவங்களை காணோம்னு எல்லாரும் கேட்பாங்கல்ல. பிரதர், நீ சொன்னது கரெக்ட் தான். சரக்கு நச்சுன்னு இருக்கு. சகல, நம்ம மாப்பிள்ள மண்டபத்துல காலடி எடுத்து வச்சதுக்கு ஃபாரின் சரக்கு அடிச்சிட்டோம்ல. அந்த வீட்டுக்கு மருமகனா போனதுக்கு அப்புறம் டெய்லி நமக்கு தீபாவளி தான். இதே மாதிரி கிடைக்கும். அடி சகல. ஆமா, ஃப்ரெண்ட்ஸுக்கும் cheers சொல்லு. Cheers, cheers. சகல, என்ன இது? சரக்கு எவ்வளவு அடிச்சாலும் ஏறவே மாட்டேங்குது. அது சரி, லோக்கல் சரக்கு அடிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தோம் பாரு, எங்களை செருப்பால் அடிக்கணும். ஏய், குப்பை தொட்டிக்கு பின்னாடி உட்காந்து 130 ரூபா சரக்கு அடிக்கிறவங்க தானே நீங்க. ஃபாரின் சரக்கை பத்தி உங்களுக்கு என்னதான் தெரியும்? ஏய், கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க. உங்க லெவலுக்கு தான் பேசுறோம், உங்ககிட்ட பேச முடியும். ஏய், நாங்க லோக்கல்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு சரக்கு அடிக்க கூப்பிட்ட? அதானே. நாங்க கூப்பிட்டா நீ குடிக்க வந்துருவியா? நாங்க கூப்பிட்டாலும் நீ என்ன சொல்லிருக்கணும்? உங்க ரேஞ்சு வேற, எங்க ரேஞ்சு வேற. சாரிங்க, நாங்க வரலன்னு தானே சொல்லிருக்கணும். ஏய், நீ ரொம்ப பேசுற.